நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மசாலா கடலை. ஒரு டீ போடுற நேரத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் ஒரு 150 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கழுவி எடுத்துக்கலாம். மிதந்து வர்ற வேர்க்கடலையெல்லாம் தனியாக எடுத்துடலாம், அது வேண்டாம். இப்போது தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமான வேர்க்கடலையாக இருந்தால் கழுவணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு மசாலா என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இது கூட நான் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் வேணும்னாலும் சீரகம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல் நசுக்கி சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். எனக்கு பூண்டு மட்டும் போதுன்னு வெறும் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நான் 2 டீஸ்பூன் நல்லா குவிச்சு கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா மசாலா கோட்டாகணுன்னா தாராளமாக 3 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ அதில் பாதி அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கருகப்பில் நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கேன், நான் இப்போ சேர்த்துக்கல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். லேசாக தெளித்து சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கும்போதே நம்ம வேர்க்கடலை அதில் சேர்த்துட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அதில் வேறு லேசாக தண்ணி இருக்கும், அதுவே போதும். இப்படி கையில் உதுத்து விடுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். மசாலா அப்போ தான் ஒட்டும் வேர்க்கடலை கூட. இந்த மாதிரி கையில் உதுத்து விடுறப்ப இப்படி உதுத்து விட்டு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தாவே போதும். இப்போ நம்ம சூப்பரான மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நீ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு செட் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கையில் போடுறப்போ எண்ணெய் எண்ணெய் வெயிட்டாக இருக்கிறதுனால படுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகும். எனக்கு பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா அழகாக கோட்டாக இருக்குது. இப்போது நம்ம எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலான்னா நம்ம ஒன்று எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் சலசலப்பு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கருகப்பிள்ளை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். கருகப்பிள்ளையோட ஃப்ளேவர் நமக்கு இந்த மசாலா கடலைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா முதல்லே கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சூப்பரான டேஸ்டான வேர்க்கடலை மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு, அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.